ஒரு படத்தில் நடிக்கிற ஹீரோவுக்கு தான் பெரிய சம்பளமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இப்போ கதாநாயகி கொடுப்பாங்களா? பட தயாரிப்பாளருடைய சுமை என்னன்னு பாருங்கள். முதல்ல நீங்கள் தேவையற்ற செலவுகள் வைக்கிற மாதிரி படத்துக்கு சம்மந்தமே இல்லாத காட்சிகளை பிரம்மாண்டமான காட்சி நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பல அட்ராசிட்டி இருக்குது. கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும். இங்கே பிரம்மாண்ட இயக்குநர்கள்ன்ற பேரில் இருக்கிற எல்லாருமே உடனே உங்களுக்கு சங்கர் ஞாபகம் வருதில்ல? அதான் அந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள்னு கேட்டால் நான் பல பேருன்னு கேட்டால் தயாரிப்பாளர்கள் துண்டைக்கான துணியக்கானு போனவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு இயக்குனர் இருக்கிறாரு, ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறாருன்னா அங்கே அந்த படத்தில் வரக்கூடிய ஹீரோ ஒரு பெரிய ஹீரோ வர்ற பெரிய ஹீரோன்னு நான் எப்படி பண்ணுறேன்னா ஒரு பிரபலமானவர், சரிங்களா? அவங்க கேட்டால் ஸ்டார் வேல்யூ உள்ளவங்க, பெரிய ஸ்டாருங்க. அவங்க என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா யார் தயாரிப்பாளர் அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. இப்போ 150 படம் தோராயமாக ரிலீஸ் ஆகிருக்குன்னா அதில் 125 படம் ஃபெயிலியர், 25 படம் தான் சக்ஸஸ் ஆகிருக்கு. இது மிகப்பெரிய கொடுமை இல்லை இது? அப்போ இதுக்கு பின்னாடி எவ்வளோ பேருடைய உழைப்பு என்ன ஆயிருக்கு, எவ்வளோ பேருடைய இயக்குநர்கள் என்ன ஆனாங்க, எவ்வளோ நடிகர்கள் என்ன ஆனாங்க, அதில் இருக்கிற டெக்னீஷியன்களுடைய சம்பளம் என்னாச்சு. ஸோ பெரிய அளவில் இது கேட்டால் இதை எப்படி சொல்ல முடியும்னு கேட்டால் ஒரு சீரழிவு தான் இது. ஃபைன் டைம் சினி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சமீப காலங்கள்லாம் இப்போ அமீர் கான் சாரோட ஒரு பேட்டி கூட இருந்துச்சு. அதில் 20 வருஷமாக அவர் சம்பளமே வாங்காமல் நடிச்சிருக்காரு. அதாவது அட்வான்ஸ் மாதிரி வாங்கிக்கிறாங்க, அதுக்கப்புறம் படம் போனதுக்கப்புறம் பணம் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள் தமிழ் சினிமாலையும் இருக்கா? அந்த மாதிரி இல்லை, ஏற்கனவே இது மாதிரி இருக்குது. இது ரொம்ப ஓல்டு பேட்டர்ன் தான்மா. இது என்ன சம்பளம் வாங்கலன்னு சொல்லக்கூடாது. ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு சம்பளம் பேசாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது உதாரணத்துக்கு இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ சம்பளம் வாங்குறாரு. ஒரு காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கிக்கிட்டாங்க. சிட்டியில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் வாங்கிப்பாங்க. அதில் அவங்க பேமெண்ட் எடுத்துப்பாங்க. அப்போல்லாம் 100% கேரண்டி இருந்த காலகட்டம். கண்டிப்பாக இந்த படம் சில்வர் ஜூப்ளி அப்படின்ற ஒரு காலகட்டம் இல்லையா? அப்போல்லாம் என்ன செஞ்சான்னு கேட்டிங்கன்னா, இதே ரஜினிகாந்த் அவர்களே கேட்டால் ஏரியா வைஸாக வாங்கிட்டாங்க. எனக்கு இந்த செங்கல்பட்டு சென்னை கொடுத்துருங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கிக்கிட்டு அதில் வர லாபத்தை அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு காலகட்டத்தில் சம்பளம் வாங்காமல் இப்படி வாங்கிட்ட ரைட்ஸ் வாங்கிப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கேட்டால் ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் 2 டிஸ்ட்ரிக்ட் கேட்டால் எங்கே இன்னும் சொல்லப்போனால் வசூல் நிறைய கிடைக்குமோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வாங்கிட்டு தான் ஒரு காலகட்டத்தில் அந்த வேலையை அவரும் செஞ்சார், ரஜினி செஞ்சார். இவர் சொல்லக்கூடியது ஒரு ஓல்டு பேட்டர்ன் தான், சரிங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் சம்பளம்ன்றது கேட்டால் வாங்காமல் யாரும் வேலை செய்யவே இல்லை. இந்த மாதிரியான நடைமுறை தமிழ் சினிமாவிலையும் இருந்தது, ஏற்கனவே இருந்தது. ஸோ இப்போ அது அமீர் கான் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கிறாரு. ஏன்னா இப்போ சிவகார்த்திகேயன், சிம்பு அவர்களுமே இந்த பேட்டர்னை அதுதான் பேட்டர்ன், அதுதான் நான் சொல்கிறேன்லம்மா. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் கேட்டால் அந்த சம்பளம்ன்றது என்னென்னா ஒரு வகையில் அந்த படத்தோட வெற்றிக்கு என்ன சொல்ல கேட்டால் வெற்றியில் அவங்களுடைய பங்களிப்பு உறுதி செய்யப்படுது. அந்த படத்தோட வெற்றியில் கேட்டால் படம் ஜெயிச்சாதான் உங்களுக்கு பேமெண்ட்டுன்ற மாதிரி ஒரு கட்டம் ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுன்னா அது ஒரு வகையான ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான். ஆனால் அதே சமயத்தில் கேட்டிங்கன்னா இந்த சம்பளம் விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு படத்தில் நடிக்கிற ஹீரோவுக்கு தான் பெரிய சம்பளமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இப்போ கதாநாயகி கொடுப்பாங்களா? இல்லை. இந்த மாதிரியான பேமெண்ட் சிஸ்டம் கதாநாயகி கொடுக்க முடியாது. ஸோ கதாநாயகர் லம்சமாக பெரிய தொகையை வாங்குறாங்க. அப்போ அந்த பெரிய தொகையை வாங்குறதுக்கு அது ஈக்குவலாக அதே அளவில் கேட்டால் வேறு எப்படி எந்த பேட்டர்னில் சம்பளத்தை எடுக்க முடியும் அப்படி பார்த்து தான் இவங்க இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. பட் என்ன கேட்டாலும் கேட்டால் ஒரே வார்த்தை தான் நான் சொல்வேன். இந்த சம்பளம் என்பது கேட்டால் ஒரு பகிர்ந்தளிக்கணும். அந்த ஷேர்னா ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டரால் அவங்களுக்கு எவ்வளோ நேரம் அந்த படத்துக்காக உழைச்சிருக்கிறாங்கன்ற அந்த உழைப்பு நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தை கணக்கிட்டு அப்படி பேமெண்ட் கொடுக்கறது தான் சரியாக இருக்குன்றது என்னுடைய பார்வை. ஏன்னா ஒரு ஈக்குவல் கேரக்டர் கூட இருக்கும், அதில் ஹீரோவாக இருப்பார், சம அளவில் வேலை செய்யக்கூடிய அங்கே ஹீரோயின் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சம்பளம் இவங்களுக்கு 4 கோடினா அவருக்கு 40 கோடின்றது எப்படி நியாயமாக இருக்கும்? அதே டைமிங் டியூரேஷன் ஒரே மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அந்த உழைப்பு நேரத்தை பங்கிட்டு கொடுக்கறது தான் சரியாக இருக்கும்ன்றது என் பார்வை. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே கதாநாயகர்கள் தான் கோல் வச்சுறாங்க, ஹீரோக்கள் தான் முடிவே பண்ணுறாங்க. யார் இயக்குனர்ன்றதை, யார் தயாரிப்பாளர்ன்றதை கூட முடிவு பண்ணுறது ஹீரோக்கள் தான் பண்ணுறாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, ஒரு காலத்தில் தயாரிப்பாளர் தான் முடிவு பண்ணுறாங்க, இவர் இயக்குனராக வச்சு இவரை கதாநாயகனாக போட்டு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் இன்றைக்கி வந்து ஹீரோக்கள்னு கேட்டால் அடுத்த படம் இவருக்கு, அடுத்த படம் இயக்குனருக்கு வந்து வாய்ப்பு இவருக்கு, அடுத்த படம் தயாரிப்பாளர் இவருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கள் தான் கொடுக்குறாங்க. அதாவது கேட்டால் அவங்க தான் வந்து முடிவு பண்ணுறாங்கன்னு சொல்ல வரேன். அப்படி தான் இன்றைக்கி சினிமா இருக்குது. இப்போ மலையாள சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹீரோக்களோட சம்பளமே பார்த்தீங்கன்னா 3 கோடி 4 கோடி அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போது தமிழ் சினிமாவில் சின்ன ஒரு படத்தில் இன்க்ளூட் ஆகி கம்மி சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க ஒரு படம் ஹிட் ஆன உடனே அடுத்த பெரிய சம்பளத்துக்கு போகிறாங்க. ஸோ அவங்களோட சம்பளம் வந்து பல மடங்கு உயருது அடுத்தடுத்த படத்தில். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே என்னை கேட்டால் இருக்கிறதுல இப்போ இருக்கிற சூழலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பட தயாரிப்பாளருடைய சுமை என்னன்னு பாருங்கள். முதல்ல நீங்கள் தேவையற்ற செலவுகள் வந்து வைக்கிற மாதிரி படத்துக்கு சம்மந்தமே இல்லாத காட்சிகளை பிரம்மாண்டமான காட்சி நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பல அட்ராசிட்டி இருக்குது. கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், இங்கே பிரம்மாண்ட இயக்குநர்கள்ன்ற பேரில் இருக்கிற எல்லாருமே உடனே உங்களுக்கு சங்கர் ஞாபகம் வருதில்ல, அதான் அந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள்னு கேட்டால் நான் பல பேருன்னு கேட்டால் வந்து தயாரிப்பாளர்கள் வந்து துண்டைக்கான துணியக்கானு போனவங்களாம் இருக்கிறாங்க. ஒரே படத்தில் வந்து அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். பல பேர் கடனில் கூட இருக்கிறாங்க பல தயாரிப்பாளர்கள். அதே இந்த பிரம்மாண்ட இயக்குனர்கள் அவங்க ஒரு படம் எடுத்தாங்கன்னா அதை வந்து ஒரு 5 கோடியில் எடுப்பாங்க. இதே ஒரு இலச்சவன் எவனாவது தயாரிப்பாளர் கிடச்சான்னா அவன் தலையில் வந்து கேட்டால் 50 கோடி 100 கோடி 200 கோடி போட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணுறாங்க. ஆனால் அந்த வகையில் மலையாள படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் லோ பட்ஜெட் படங்கள் தான் நம்ம பார்க்குறோம். அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற அளவுக்கு அந்த படங்களுடைய கேட்டால் சக்ஸஸை வச்சு அவங்க பேமெண்ட் எடுக்கிறாங்க. அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒரு படத்தில் வந்து ஒரு 5 கேரக்டர் இருக்கா. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இதை எடுத்துங்க, ஒரு ரீசெண்டாக வந்து இந்த ரேக சித்திரம்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் வந்து கேட்டால் ஒரு க்ரைம் த்ரில்லர் தான். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு கேட்டால் ரொம்ப என்ன சொன்னால் அந்த ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண கேரக்டர்னால் ஒரு 5 கேரக்டர் தான். அந்த 5 கேரக்டரை சுற்றி தான் அந்த படமே நகர்வு. அப்போது கேட்டால் அந்த 5 கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ, எவ்வளோ டைம் அவங்க வந்து உழைச்சிருப்பாங்க, டைமிங் டியூரேஷன் இதெல்லாம் பார்த்து, அப்போ அந்த படத்தோட கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்து ஓடிடியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கணக்கிட்டு அந்த சம்பளத்தை பகிர்ந்துக்கிறது தான் நியாயமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மலையாள படங்கள் வந்து பெரும்பாலும் வந்து ஓரளவுக்கு நியாயமாக இருக்குது. இங்கே தமிழ் சினிமாவில் தான் இன்னும் அந்த மாதிரியான இது வரல. முழுக்க ஒரு ஹீரோவை சார்ந்தே வந்து எடுக்கிறதுன்றது வந்து ஆரோக்கியமாக. இந்த நிலை மாறும்னு நான் நினைக்கிறேன். இனி ஒரு காலங்களில் வந்து முழுக்க ஒரு ஹீரோவை சார்ந்தே வந்து படம் வந்து இருக்கக்கூடாது. கதையை சார்ந்து இருக்கணும். அந்த கதையை வந்து இயக்குனரை சார்ந்து இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து முழுக்க கதாநாயகனை சார்ந்து இருக்குது. அவர் சொன்னால் அந்த காட்சியை எடுக்கலாம், இல்லைன்னா அந்த காட்சியை தவிர்க்கணுன்ற மாதிரி இருக்குது. அதாவது தயாரிப்பாளர் இடத்துக்கு ஹீரோக்களே வந்துடுறாங்க. இப்போ ஹீரோக்கள் தயாரிக்கவே கூடாதுன்னு, அவங்க படம் தயாரிப்பாளராக இருக்கலாம், ஹீரோக்கள் கூட தயாரிக்கிட்டோம், படம் தாராளமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு இயக்குனர் இருக்கிறாரு, ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறாருன்னா அங்கே வந்து அந்த படத்தில் வரக்கூடிய ஹீரோ வந்து ஒரு பெரிய ஹீரோ பெரிய ஹீரோன்னு நான் எப்படி பண்ணுறேன்னா ஒரு பிரபலமானவர், சரிங்களா, அவங்க வந்து கேட்டால் ஸ்டார் வேல்யூ உள்ளவங்க, பெரிய ஸ்டாருங்க. அவங்க என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா வந்து யார் தயாரிப்பாளர்ன்றது அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அடுத்த படம் யார் தயாரிக்கிறது கொடுக்கலாம், அடுத்த படம் வந்து யாருக்கு கால் ஷீட் கொடுக்கலாம், இவங்களுக்கு கூட அப்படி ஆகிடுது. அந்த நிலைமை மறக்கூடாது தான் நான் சொல்கிறேன். அது ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது ஒரு வரம்பு மீறி வந்து ஒரு ஆளுமைப்படுத்தக்கூடிய அந்த இடத்துக்கு வருது இல்லை. அப்போ சினிமா எப்படி வாழும்? இப்போ 150 படம் தோராயமாக ரிலீஸ் ஆகிருக்குன்னா அதில் வந்து 125 படம் ஃபெயிலியர், 25 படம் தான் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. இது மிகப்பெரிய கொடுமை இல்லை இது? அப்போ இதுக்கு பின்னாடி எவ்வளோ பேருடைய உழைப்பு என்ன ஆகிருக்கு, எவ்வளோ பேருடைய இயக்குநர்கள் என்ன ஆனாங்க, எவ்வளோ நடிகர்கள் என்ன ஆனாங்க, அதில் இருக்கிற டெக்னீஷியன்களுடைய சம்பளம் என்னாச்சு. ஸோ பெரிய அளவில் இது வந்து கேட்டால் வந்து இதை எப்படி சொல்ல முடியும்னு கேட்டால் ஒரு சீரழிவு தான் இது, ஒரு டிசாஸ்டர்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. 125 படம், 150 படத்தில் 125 படம் ஃபெயிலியர் ஆகுது. அப்போ 25 படம் வந்து சக்ஸஸ் ஆகுது. அந்த 25 படம் யார் தான் கேட்டால் இந்த மாதிரியான சில படங்கள் வந்து பிரம்மாண்ட இயக்குநர்களுடைய படங்கள், பிரம்மாண்ட பெரிய நடிகர்களுடைய படங்கள், இதுதான் அவங்க போயிருக்கு. சாதாரண படங்கள் எல்லாம் வந்து தோல்வி அடைஞ்சு. இதுக்கான காரணம் என்னன்றதை தேடி வந்து ஆராயணும். ஆனால் அதுக்கான முன்னெடுப்பு இது வரைக்கும் எடுத்த மாதிரி தெரியல தமிழ் சினிமாவில். ஏன்னா சொல்லலாம், ஐயோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரம்மாண்ட இயக்குனர் இருக்காங்க, அப்படியே தமிழ் சினிமாவை புரட்டி போடக்கூடிய இயக்குநர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் சொல்லலாம். ஆனால் வந்து தமிழ் சினிமாவை வந்து வாழ வைக்கக்கூடிய அந்த சூழலில் இதுக்கு நடுவில் சாதி இதெல்லாம் நிறைய சிக்கல்களில் சிக்கிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நடிகர்கள் அதிக சம்பளம் வாங்குறோம்னு பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இயக்குனர்களும் இப்போ அதிக சம்பளத்துக்கு ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்த படத்துக்கு வந்து அதிக சம்பளம் வந்து வாங்குற நிலமை வந்து வந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வந்து
அல்லு அர்ஜுன் வந்து நடிக்கிறாரு. ஸோ அவர் வந்து புஷ்பா 2 வெற்றி அடைஞ்சனால அந்த படத்துக்கு 200 கோடி கேட்டிருக்காரு. அவங்களும் தரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவருக்கு அதிகமாகும்போது அந்த படத்தோட டைரக்டர் நம்ம அட்லி சாருக்குமே அவரோட சம்பளம் வந்து 60 கோடியாக மாறுது. இப்போது சங்கர் சார் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட சம்பளம் பிரம்மாண்ட இயக்குனர்னு சொன்னாலுமே அவரோட சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 30 கோடி ரூபா தான். அவர் சிஷ்யனாக இருந்துட்டு இப்போ 60 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, யார் குரு யார் சிஷ்யன்றது நமக்கு அது ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. யாராலும் சொல்கிறேன், இந்த பிரம்மாண்ட இயக்குனர் சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளர் கொடுப்பாங்கம்மா, இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளர் கொடுப்பாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்து கட்டினா அடுத்து இன்னொரு தயாரிப்பாளர் கொடுப்பாங்களா, அந்த படம் வெற்றிகரமாக ஓடுமா, கேள்விலாம் இருக்குல்ல. இன்றைக்கி சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு படம் விழுந்தாலும் அடுத்த படம் வந்து அவங்க எழுந்துப்பாங்க, அதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆனால் இப்போ அவங்க ஒரு படம் முடிச்ச பிறகு அடுத்து இன்னொருத்தர் வந்து இன்னொரு படம் வந்து ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறாங்கன்னா அவங்க கீழே விழுந்தால் தாங்குவாங்களா? இப்போ தில்ராஜ் என்ன கேம் சேஞ்சர், அடுத்து அவர்கிட்ட நஷ்டமாயிடுச்சு சொல்லிட்டாரு. அது எவ்வளோ நஷ்டன்றது கூட தெளிவாக அவர் சொல்லவே இல்லை. 100 கோடின்றாங்க, எவ்வளோ ஆகமொத்தம் லாஸ்ன்னு சொல்லிட்டாரு, டிக்ளரே பண்ணியாச்சு. அப்போ இங்கே வந்து கேட்டால் வாங்கின சம்பளத்தை யாராவது திருப்பி கொடுத்துருவாங்களா என்ன? யாரும் தரமாட்டாங்க. இப்போ சங்கர் இது கேட்டால் அந்த படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சம்பளத்தை அந்த மாதிரி யாரும் கிடையாது. அவங்க செட்டில் ஆகிடுவாங்க. அதே மாதிரி ஹீரோவும் அப்படி தான். சிரஞ்சீவி மகன் வந்து கேட்டால் இருந்தாங்க படம் வந்து லாஸ் ஆகிடுச்சு இருந்தாங்கன்னு சொல்லி கொடுக்க போகிறாரு போயிட்டு கிடையாது இல்லை. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி சன் பிக்சர்ஸ் வந்து அவங்க வந்து தாங்க முடியும். படம் ஃபெயிலியர் ஆனாலும் கூட அடுத்த படத்தில் அவங்களால வந்து இது பண்ண முடியும். ஆனால் மற்ற தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் வந்து பண்ண முடியாதுல்ல. அப்போது ஒருத்தர் பண்ணக்கூடிய அந்த என்ன சொல்லிட்டுனா ஒரு நடைமுறை வந்து இன்னொருத்தரும் பின்பற்றக்கூடிய சூழல் வருது. ஏன்னா இப்போ சேலரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் நான் சொல்கிறேன். சூதாட்டம் மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ சினிமான்றது இப்போ எப்படி சூதாட்டம் மாதிரி ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட அப்படி தான். இப்போது அல்லு அர்ஜுனா அவர் வந்து புஷ்பா 1, 2 போச்சு. எனக்கு தெரிஞ்சுக்க 2லாம் பெருசாக போகலை, 1 போன அளவுக்கு போகலை. ஆனால் அப்படி போன மாதிரி ஒரு என்ன சொன்ன ஒரு 1100 கோடி போயிடுச்சு கிட்டத்தட்ட அது ஓட வச்சாங்க. கிட்டத்தட்ட அப்படி தான் நான் நினைக்கிறேன்னு கேட்டால் 1 வந்து பார்த்தீங்கன்னா வந்து படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போன படம் தான். அதுக்கப்புறம் ஏற்பட்டவங்களுக்கு இந்த தெரியல 2வது பார்ட்டுக்கு வந்து கேட்டால் அந்த தெலுங்கானாவில் ஏற்பட்ட அந்த சிக்கல் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து சர்ச்சையானதுனால இன்னும் கொஞ்சம் அது கட்டாயம் ஓடக்கூடிய சூழல் வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே சென்னையில் பார்த்த சிட்டியில் கேட்டால் புஷ்பா 1 போன அளவுக்கு 2 போகல. இன்னும் சொல்லப்போனால் 1ல் இருந்த அளவுக்கு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2ல் இல்லை. அதையும் நம்ம பார்த்தோம். ஆனால் வந்து அந்த அந்த பிரமிப்புலேயே வந்து ஓட்டிட்டாங்க படத்தை. புஷ்பா 1 போனதால 2வது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அப்படி போட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏற்பட்ட அந்த சர்ச்சை, தெலுங்கானா சர்ச்சை, அதை வச்சு அந்த படம் வந்து வெற்றிகரமாக ஓடின மாதிரி இருக்கும். உண்மையான கலெக்ஷன் வந்து நீங்கள் சொல்கிற கலெக்ஷன்லாம் வந்து உண்மைதானா? அது சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர் சொல்லணும் இல்லையா? ஸோ அவங்க சைடில் எதுவும் சொன்ன மாதிரி தெரியல வெளிப்படையாக. அதுக்குள்ளே இந்த சர்ச்சையெல்லாம் ஏற்பட்டுறதுனால அது வெளியே வராமல் போயிடுச்சு. பட் எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா சன் பிக்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த தயாரிப்பான நிறுவனம்னு கேட்டிங்கன்னா இந்த பேமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற விஷயத்தில் வந்து கொஞ்சம் காசுனாக இருக்கும். அப்போ தான் சினிமா நல்லாயிருக்கும். இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 25 படம் தான் ஓடுது, 125 படம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதே மாதிரி நாளைக்கு எல்லா வீட்டுக்கும் வரலாம், டோலிவுட்டுக்கும் வரலாம் நாளைக்கு. அதுதான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி கோலிவுட்டில் இருக்கிற நிலமை தான் டோலிவுட்லேயும், பாலிவுட்லேயும் அதே நிலமை தான், அது மல்லுவுட்லேயும் அதே நிலமை தான், எல்லா வீட்லேயும் இந்த நிலமை தான் வரும். இது ஆரம்பம். ஆனால் என்ன கேட்டால் இருக்கிறதுல இப்போ மலையாள படங்களில் வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் காசுனாக இருக்கிறாங்க. அவர் கிட்ட ஒரு கான்சியஸோடு இந்த பேமெண்ட் விஷயத்தெல்லாம் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி மேடம்.